ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ அண்ட் மீ சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மார்னிங் டிஃபனை தான் பார்க்க போகிறோம். கிச்சடி தாங்க. ரவை பிடிக்காதவங்க இந்த மாதிரி கிச்சடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரவையை விடவே மாட்டீங்க. இதில் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சேர்த்துறனால நம்ம உடம்புக்கு இந்த கிச்சடி ஹெல்த்தியும் ஆச்சு. நாம் இன்றைக்கி கிச்சடி செய்கிறதுக்கு ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் தக்காளியும் சேர்த்திக்கங்க. தக்காளி வந்துட்டு கொஞ்சம் ஒரு அரை தக்காளி போட்டால் போதும். அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ரவையை எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் கரெக்டாக 3 டம்ளர் இல்லாட்டி 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் இந்த ரவையை ஒரு வடை சட்டியில் நெய் இல்லாட்டி தேங்காய், இப்போ நான் நெய் ஊற்றுறேன். நெய் இல்லாத பட்சத்துக்கு நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். ஏன் நம்ம தேங்காய் ஊற்றுறோம் அப்படின்னா ரவை நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ரவை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன வறுபட்ட ரவையாக இருந்தாலும் தேங்காய் இல்லாட்டி நெய் போட்டு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. வறுத்து எடுத்த பின்னாடி ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் 1 ஸ்பூன் இல்லாட்டி 1.5 ஸ்பூன் பக்கம் ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் கடுகு, முந்திரி, கடுகு வெடித்த பின்னாடி முந்திரி போட்டு நல்லா வறுத்துக்குங்க. நல்லா முந்திரி வறுபட்ட பின்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு இஞ்சி சேர்த்திக்கோங்க. இஞ்சி இல்லாட்டி பச்சை மிளகா, இஞ்சி ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குன்னா இஞ்சி போட்டுக்கோங்க. அப்படி பச்சை மிளகா பிடிக்கும் அப்படின்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா நீங்கள் முழுசாக போட்டுக்கோங்க. முழுசாக போடும்போது நல்லா இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆன மாதிரி நல்லா ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது முழுசாக இருக்கிறனால நம்ம எடுத்து வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆனியன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஆனியன் வதக்கின பின்னாடி தான் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் 1 by 1 நம்ம சேர்த்திக்கலாம். கேரட் சேர்த்திக்கலாம். கேரட் சேர்த்துனதுக்கப்புறமா பீன்ஸ் சேர்த்துனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. இந்த கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் குழந்தைகளுக்கு பிடிக்காட்டியும் இந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு ஹெல்த்தியாயிரும். அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் அரை தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு தக்காளி கூட சின்ன தக்காளி சேர்த்திக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு சேர்த்தும் போது நல்லா காய்கறி கூட கோட்டாகி நல்லா வதங்கி வரும். அதுக்கப்புறம் நம்ம எந்த டம்ளரில் ரவை எடுத்தோமோ அந்த டம்ளரில் 3 இல்லாட்டி 3.25 டம்ளர் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வாயில் போட்டதுமே கரையணும் அப்படின்னா நீங்கள் 1/4 டம்ளர், அரை டம்ளர் தண்ணி எச்சா வச்சா கூட தப்பு இல்லை. இல்லை ரொம்ப ட்ரையாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி தான் கரெக்டு. நல்லா கொதிக்கும்போது சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரையும் இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்த பின்னாடி நம்ம ஒரு கையில் கலக்கிட்டே இருக்கணும். இன்னொரு கையில் நம்ம ரவையை மெதுவாக கொட்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணனா அப்படின்னா தான் ரவை கட்டி சேராமல் நம்ம நல்லா இருக்கும். நமக்கு ரவை நல்லா கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் அப்படியே கொட்டும் போது ரவை நல்லா கெட்டியாக ஆகி அதுக்கப்புறம் உள்ளேலாம் வேகாமல் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறி விட்ட பின்னாடி ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் தட்டை போட்டு மூடி நல்லா புழுங்க விட்டுருங்க. நல்லா புழுங்கின பின்னாடி இந்த ரவை நல்லா சாப்பிட்றக்கும் நல்லா இருக்கும். ரவை பிடிக்காதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியும் ஆச்சு. அவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு ஒரு மார்னிங் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.